திருவாளவாயான் திருநேரே திருவாளவாயான் திருநேரே என்றும் இன்பம் பெருகுமியல்வினாள் ஒன்று காதலித்து உள்ளமும் வாங்கிட மன்றுளார் அடியார் எவர்வான்புகள் நின்றது எங்கும் நிலவே உலகெல்லாம் நின்றது எங்கும் நிலவே உலகெல்லாம் திருச்சிற்றம்பலம் நிரப்பிடுமும் துயாவியால் துயாவியே நானாயத்தம் நிரப்பிடுமும் துயாவியால் எல்லாவற்றிலும் விடமேலாக என்னை நிரப்பும் எல்லாவற்றையும் விடமேலாக என்னை நிரப்பும் தூயாவியே நானாயத்தம் நிரப்பிடுமும் தூயாவியால் தூயாவியே நானாயத்தம் நிரப்பிடுமும் தூயாவியால் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இறை வணக்கத்தை தொடர்ந்து இந்த ஒரு அருமையான வேளை நல்லதொரு நேரத்தை தந்து இறைவனுக்கு நன்றி கூறி தொடர்ந்து வரவேற்பு நடனம் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. வருகவே வணங்கியே வரவேற்போம் வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே.
கவிச்சாரம் சூட்டி உமை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழின் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உமை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சாலிதனிதா பதா பாம பாம ககம பசலிதனிதா பத பாம பமகரி வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே வீசிடும் தென்றல் காற்றும் கானக குயிலின் பாட்டும் சேர்ந்து தமிழ் பண்ணெடுத்து போற்றி உம்மை வாழ்த்துனே. வீசிடும் தென்றல் காற்றும் கானக குயிலின் பாட்டும் சேர்ந்து தமிழ் பண்ணெடுத்து போற்றி உம்மை வாழ்த்துனே. சூரியனே சந்திரனே கூடி வரும் மேகங்களே ஓடி இங்கு வாருங்களேன் வாழ்த்துவோம். பள்ளர் குணம் பிள்ளை மனம் கொண்டு வந்த நல்லவரை சொந்தமென வந்தவரை போற்றுவோம். சூரியனே சந்திரனே கூடி வரும் மேகங்களே ஓடி இங்கு வாருங்களேன் வாழ்த்துவோம். பள்ளர் குணம் பிள்ளை மனம் கொண்டு வந்த நல்லவரை சொந்தமென வந்தவரை போற்றுவோம். குணமாற வாழ்த்துவதாலே உயர்வே தான் காண்போம் நாமே. சாலிதனிதா பத பாம பாம ககம பசலிதனிதா வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே சிறப்பானதொரு வரவேற்பு நடனத்தோடு இன்றைய இந்த நிகழ்வு ஆரம்பித்திருக்கின்றது. அந்த வரவேற்பு நடனத்திலே கலந்து சிறப்பித்த அந்த மல்லைகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸ்கந்தவரோதயா ஆரம்ப பாடசாலையினுடைய புதிய கட்டட திறப்பு விழா அமரர்கள் திருமதி நல்லையா பவளராணி மற்றும் அமரர்கள் திருமதி ராமநாதன் பரமேஸ்வரி அவர்களுடைய ஞாபகார்த்த கட்டிட திறப்பு விழா கல்லூரியினுடைய முதல்வர் திரு எஸ் நேதாஜி அவர்களுடைய தலைமையிலே ஆரம்பமாகி தொடர்ந்து வரவேற்பு நடனத்தை தொடர்ந்து இப்பொழுது வரவேற்புரை இடம்பெற இருக்கின்றது. தரம் 5 மாணவியினுடைய வரவேற்புரை நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்கள். இன்றைய நூலகமும் செயற்பாட்டறையும் இணைந்த கட்டட திறப்பு விழாவை தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கும் எமது பாடசாலையின் முதல்வர் திரு சீனா நேதாஜி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து இவ்விழாவின் விருந்தினராக வருகை தந்திருக்கும் ஆரம்ப கல்வி பிரதி கல்வி பணிப்பாளர் வலிகாமம் கல்வி வலயம் திரு சீனா முரளிதரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கிறேன். அடுத்து இக்கட்டடத்தை ஆக்கித் தந்து அகமகிழ்வு கொள்ளும் நன்கொடையாளர்களான திருமதி ஈனா ரகுநாதன் பிரித்தானியா, டாக்டர் ரகுநாதன் ஜிசாந்தன் பிரித்தானியா, ரகுநாதன் லக்ஷயன் பிரித்தானியா ஆகியோர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து
இவ்விழாவின் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள மூத்தோர்கள், பெரியோர்கள், பிரதி அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் என அனைவரையும் வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. தரம் 5 மாணவி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து இன்றைய இந்த நிகழ்வினுடைய தலைவரும் கல்லூரியினுடைய முதல்வருமாகிய திரு எஸ். நேதாஜி அவர்களுடைய தலைமையுடையோடு கூடிய ஒரு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. ஸ்கந்த பெருமாளின் பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய விழாவின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வலிகாமம் கல்வி நிலைய ஆரம்ப கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் திரு சி. முரளிதரன் சார் அவர்களே, இன்றைய இந்த நிகழ்வின் நன்கொடையாளர்களாக இந்த பாடசாலைக்கான ஒரு பௌதிக வள தேவையில் ஒரு பெரிய தேவையை பூர்த்தி செய்த பிரித்தானியா வாழ் ஸ்கந்தரோதியன்களாக விளங்குகின்ற திரு இன ரகுநாதன் அவர்களே, அவர்தம் பாரியார் தயாளினி அவர்களே, அவர்களுடைய புத்திரர்களாகிய வைத்திய கலாநிதி ஜிசாந்தன் அவர்களே, பல்கலைக்கழக மாணவனாக தற்போது இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற லக்ஷன் அவர்களே, நமது பாடசாலையின் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களே, மதிப்பார்ந்த ஆசிரியர்களே, ஸ்கந்த விரோதியன்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, பாடசாலையின் நலன் விரும்பிகளே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு எமது பாடசாலையின் பௌதிக வள தேவையில் இரண்டாவது ஒரு பெரிய சாதனை இன்றைய தினம் நிகழ்த்தி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த பாடசாலையை நான் பொறுப்பேற்கும் போது 4 வகுப்புகள் இந்த வளாகத்திலும் 6 வகுப்புகள் ஸ்கந்தரோதயா கல்லூரி வளாகத்திலும் இயங்கி வந்தன. அந்த வகுப்புகளிலே போதிய இடப்பற்றாக்குறை மற்றும் மழை காலங்களில் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டே நாம் நமது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்தோம். அதற்கமைய நமது பாடசாலைக்கு ஒரு வகுப்பறை தேவையை உணர்ந்து நமது ஸ்கந்தரோதயா கல்லூரியின் முன்னாள் அதிபர் மதிப்பார்ந்த செல்வஸ்தான் சார் மற்றும் ஸ்கந்தரோதயங்களுடன் ஏற்பட்ட கலந்துரையாடலின் மூலம் நான் திருமதி தயாளினி அவர்களோடு தொடர்பு கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தது. நாங்கள் ஆரம்பத்தில் இந்த வகுப்பறை தொகுதியை ஒரு தற்காலிக வகுப்பறையாக இந்த பிரதான மண்டபத்தின் பிற்பகுதியில் அமைப்பதாகத்தான் ஆரம்பத்தில் கலந்துரையாடி அதற்கான பூர்வாங்க வேலையை ஆரம்பித்திருந்தோம். ஆயினும் தொடர்ந்து நாங்கள் மேற்கொண்ட கலந்துரையாடல் மற்றும் பாடசாலையின் தேவைகளை அவர்கள் உணர்ந்து கொண்டு 4 வகுப்பறை கொண்ட ஒரு சாதாரண கட்டிடமாக கட்டித்தருவதற்கு முதல் திட்டமிட்டிருந்தார்கள். பிற்பாடு அதை மாற்றி கீழே 4 வகுப்பறைகளும் மேலே 4 வகுப்பறையும் கொண்டு 8 வகுப்பறை தொகுதியாக அதை கட்டித்தருவதற்கான பூர்வாங்க வேலைகளில் ஈடுபடுவதற்கு அவர்கள் அனுமதி தந்திருந்தார்கள். அதற்கமைய உரிய திணைக்கள நடைமுறைகளை பின்பற்றி அனுமதிகளை பெற்று நாங்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக ஜனாதிபதி சட்டத்தரணி சாந்தா அபிமன்யசிங்கம் அவர்களுடைய சகோதரர் மதிப்பார்ந்த உதயகுமார் சார் அவர்கள் தொடர்பு கொண்டு தன்னுடைய சகோதரி ஞாபகார்த்தமாக தானும் இப்பாடசாலைக்கு ஒரு கட்டிடம் கட்டித்தர விரும்புவதாக தெரிவித்திருந்தார். அதற்கமைய மேலதிகமாக 4 வகுப்பறைகள் நமக்கு கிடைக்கப்பெற்றன. ஆகவே எமது 10 சமாந்தர வகுப்புகளை கொண்ட பாடசாலைக்கு போதிய வகுப்பறைகள் வந்ததன் காரணமாக நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த மேலே திட்டமிட்ட 4 வகுப்பறைகளையும் ஒரு ஆரம்ப பாடசாலைக்கு ஒரு 200க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்ட ஒரு ஆரம்ப பாடசாலைக்கு தேசிய கல்வி நியமனத்துக்கு அமைவாக மாணவர் சிறுவர் நூலகமும் செயற்பாட்டறையும் அத்தியாவசியமானது. அந்த 2 பௌதிக வளங்களும் பாடசாலையில் காணப்படுவதன் மூலம் மாணவர்களுடைய அறிவு திறன் மனப்பான்மை மற்றும் கற்பனை வளம் நுண்ணறிவு திறன் இவ்வாறான திறன்களை வளர்க்க முடியும்.
பெரும்பாலான இதுவரை கால எமது செயற்பாடுகள் மாணவர்களுடைய நூலக செயற்பாடுகள் வகுப்பறைகளிலே ஒரு மூலையிலே வாசிப்பு மூலைகளை உருவாக்கி அங்கேதான் அந்த செயற்பாடு நடைபெறும். ஆனால் ஒரு நூலகத்தில் சென்று பிள்ளை கற்பதற்கு பழக்கிவிட்டால் அந்த பிள்ளையின் எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு பிரகாசமாக விளங்கும். ஆகவே ஒரு நூலகம் என்றது ஒவ்வொரு பிரதேசத்திலும் அத்தியாவசியமானது. அதுவும் பாடசாலைகளிலே நூலகம் பிரதானமானது. அதற்கமைய நாங்கள் அந்த நூலகத்தையும் அந்த செயற்பாட்டறையும் மேல் தளத்திலே அமைப்பதற்காக அவளுடன் கலந்துரையாடி அதற்குரிய அனுமதிகளையும் பெற்று தற்போது மேல் தளத்திலே ஒரு நூலகம், சிறுவர் நூலகமும் ஒரு செயற்பாட்டறை, அதாவது தரம் ஆரம்ப பிரிவு மாணவர்களுடைய சுற்றாடல் சார் மற்றும் கணிதம் சார் செயற்பாடுகளிலே, இடைநிலை பிரிவு மாணவர்கள், உயர் பிரிவு மாணவர்கள் ஆய்வுக்கூடங்களில் சென்று தம்முடைய கற்றலுக்கான ஆய்வுகளை மேற்கொள்வதில் மாதிரி ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கும் சில செயல்முறை செயற்பாடுகள் காணப்படுகின்றது. அந்த செயற்பாட்டுக்கும் ஒரு செயற்பாட்டறை தேவை. ஆகவே அந்த செயற்பாட்டறையும் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. நமது பாடசாலைக்கான அனைத்து வளங்களும் நூலகம், வகுப்பறைகள், செயற்பாட்டறை, அத்தோடு இதுவரையும் நாங்கள் 6 சிமார்ட் பேனல்களை வகுப்பறைகளை பயன்படுத்தி அந்த 6 சிமார்ட் பேனல்களும் நாளாந்தம் கற்றல் கற்பித்தலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இன்னும் ஒரு 4 வகுப்பறைகளுக்கு தான் அந்த சிமார்ட் பேனல் பூட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த நூலகம் மற்றும் செயற்பாட்டறைக்கான ஏனைய நூல்கள் மற்றும் உபகரணங்களை எமது நன்கொடையாளர் திரு ரகுநாதன், திருமதி தயாளினி மற்றும் அவர்கள் பிள்ளைகள் வழங்குவதாக உறுதியளித்துள்ளார்கள். உண்மையிலே இது ஒரு இந்த சமூகம், இந்த கந்தரோடை சமூகம் மற்றும் இந்த கந்தரோதியா கல்லூரி, சுன்னாக பிரதேசம், இந்த பிரதேசத்தில் வலிகாமம் பிரதேசத்தில் வசிக்கிற மக்கள் அனைவருக்கும் ஒரு வரப்பிரசாதம். ஒரு பாடசாலைக்கு வழங்கப்படுகின்ற நன்கொடைகள் அந்த பிரதேசத்தின் கற்ற ஒரு கௌரவமான சமூகத்தை உருவாக்கும். இந்த பிரதேசம் எதிர்காலத்தில் மேலும் உயர்ச்சி அடையும். தற்போது இந்த பிரதேசத்தின் கற்றல் வளர்ச்சிகளிலேயோ அல்லது இந்த பிரதேசத்தில் இருந்து வெளிவரும் கல்விமான்களிலேயோ எந்த குறையும் இல்லை. அதைவிட தற்போது இப்பிரதேசத்தில் வசிக்கும் மக்கள், இந்த சிறுவர்கள், இந்த 2 பௌதிக வளங்களின் மூலம் தங்களுடைய கற்றல் பேறுகளை சிறப்பாக பெற்றுக்கொள்ள உள்ளார்கள். அந்த வகையில் திரு ரகுநாதன், திருமதி தயாளினி மற்றும் அவர்களுடைய 2 புதல்வர்கள் அவர்கள் எமது பாடசாலை சமூகம் சார்பில் உயர்தரமாக கௌரவிக்க வேண்டியவர்கள். ஏறக்குறைய 33 பில்லியன் 3,30,00,000 இந்த கட்டிடத்துக்கான உத்தேச செலவினம். அதை ஒரு குடும்பமாக அவர்கள் முன்வந்து இந்த பாடசாலைக்கு வழங்கி இருப்பது மிகப்பெரிய சாதனை. எமது புலம்பெயர்ந்த தேசத்தில் வசிக்கின்ற பல்வேறு நல்லுள்ளங்கள் எமது பிரதேசத்தை வளப்படுத்தி வருகின்றார்கள். நாங்கள் பொதுவாக கூறுவோம், பெரும்பாலான புலம்பெயர்ந்த நிதிகள் கோயில்களிலே தான் பரவலாக்கப்படுகின்றது. அந்த செயற்பாடுகளும் கட்டாயம் தேவையானது. ஏனெனில் நமது பிரதேசம் போர்களாலும் பல்வேறு மனவடுக்களால் நிறைந்த பிரதேசம். ஆகவே அந்த விடயங்கள் சம்பந்தமாக உளவளவாளர்கள், பேராசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த போருக்கு பின்னான இவ்வளவு நெருக்கடிகளுக்கும் பின்னரும் எமது பிரதேசத்தில் மனநல நோயோடு இந்த மக்களும் இல்லை. பிள்ளைகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, பல்வேறு துன்பதுயரங்களோடு வாழ்ந்தாலும் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது எமது பிரதேசத்தில் அவ்வாறான மக்கள் இல்லை. அதற்கான அடிப்படை காரணம் இந்த ஆலயங்கள். எமது பிரதேசத்தில் ஒவ்வொரு கிராமங்களிலும் பல்வேறு விதமான ஆலயங்களிலும் அங்கே நடைபெறும் வழிபாடுகளும் அந்த செயற்பாடுகளும் தான் அவருடைய அந்த வடுக்களை ஆற்றுப்படுத்துகிறதுன இந்த சமூக பேராசிரியர்கள் கூறுகிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் இந்த பிரதேசத்தின் ஆலயங்களுக்கு கூட நிறைய நிதிகளை வழங்கி அந்த பிரதேசத்தை வளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதிலே அவர்கள் இந்த பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகள் இருவரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஏனெனில் அவர்கள் இந்த கட்டிடத்தின் ஒவ்வொரு விடயங்களிலும் அந்த நினைவுகள் பதிக்கிறது. இந்த கட்டிடத்துக்கான வர்ணம் தீட்டல் மற்றும் இந்த கட்டிடத்துக்கான வடிவமைப்பு எல்லாத்திலுமே அக்கறை கொண்டு, ஏனெனில் அவர்களுடைய பிறப்பு இந்த பிரதேசம் அல்ல, அவர்கள் ஒரு புலம்பெயர்ந்த தேசத்தில் பிறந்தவர்கள், அந்த சூழல்களை கற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கு மூடான உறவாடல்கள் குறைவு. ஆகவே இவ்வாறான சிந்தனைகள் வருவது அவருடைய பெற்றோர்களுடைய வளர்ப்பிலே தான்.
மிக உயர்ந்த சிந்தனை. அதுவும் இந்த பிரதேசத்தில் வசிக்காததால் இந்த பிரதேசத்தை நேசிக்க வேண்டிய தேவைகள் இராது. அவருடைய பெற்றோர்கள் நேசிப்பார்கள் பிரதேசத்தை, ஏனெனில் அவர்கள் இங்கே வளர்ந்தவர்கள். ஆனால் பெற்றோர்களுடைய அந்த கதையாடல்களை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த பிரதேசத்துக்கு அடிக்கடி கடந்த முறை இந்த கீழ்த்தள வேலைகள் பூர்த்தி செய்த போதும் இங்கு விஜயம் செய்து இந்த செயற்பாடுகள் என்பது உண்மையாக நிறைய பணிச்சுமைகள் நிறைந்தது. உங்களுக்கு தெரியும், பல்வேறு ஒழுங்கமைப்புகள், இந்த ஒழுங்கமைப்புகளுக்கு பெரும்பகுதிகளை அவர்கள் தான் பூர்த்தி செய்து தந்திருக்கின்றார்கள். இந்த மண்டபம் சரி, இந்த இன்று மதிய போசன விருந்திருக்கு அதுக்கான ஒழுங்குகள், கோயில் ஒழுங்குகள், இந்த விழாவோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கான பரிசுகள், இவ்வாறான நிறைய பணிகளை அவர்கள் மனம் சுளிக்காது, சிரமம் பாராது இன்னும் ஒரு பிரதேசத்தில் இருந்து இங்கே வந்து, உங்களுக்கு தெரியும் எங்கள் உறவுகள் இந்த பிரதேசத்துக்கு வந்து ஒரு கிழமை நிற்கவே கஷ்டப்படுவார்கள், வெக்க அப்படி என்று. அவர்கள் சாதாரணமாக எங்கள் மாதிரியே இந்த வெயில் எல்லாம் வந்து ஊர்வலமாக. ஆகவே அந்த பணிகளை நாங்கள் இவ்வேளையில் பாடசாலை சமூகம் சார்பாக போற்றி கொண்டு இன்றைய இந்த நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற முரளி சார் எப்பொழுதும் நமது பாடசாலை மீது கரிசனை மிக்கவர். இந்த பாடசாலையின் எந்த நிகழ்வுகள் என்றாலும் நான் தொலைபேசி வாயிலாகத்தான், ஏனெனில் நிறைய பணி சுமைகள் எமக்கும் உண்டு. ஆரம்ப பிரிவு பாடசாலை, இங்கே ஆசிரியர் வந்து எந்த நேரத்திலேயும் ஆசிரியர்களை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த நேரமும் ஆசிரியர்கள் வகுப்பறை செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள். ஆகவே வெளி வேலைகள், பல்வேறு வேலைகள் இருக்கும். ஆகவே தொலைபேசி மூலமாகத்தான் பல்வேறு விதமான தொடர்பாடுகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். இந்த கட்டடம் அமைப்பாக இருந்தாலும் சரி, ஏனைய செயற்பாடுகளும், பெரும்பாலான செயற்பாடுகள் முழுதும் தொலைபேசி வாயிலாகவே. ஆகவே அதற்கமைய இங்கே நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள். அது மாதிரி முரளி சாரும் நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, சார் இப்படி திறக்க இருக்கிறோம், ஒரு விருந்தினராக வருவீங்களா, உடனடியாகவும் உண்டார், எந்த மறுப்பும் இல்லை. அது மாதிரி முதலும் நிறைய பாடசாலையில் நடைபெற்ற நிறைய நிகழ்வுகளிலே அவர் விருந்தினராக கலந்து சிறப்பித்திருக்கின்றார். ஆகவே அவருக்கும் இவ்வேளையில் பாடசாலை சமூகம் சார்பாக வலய கல்வி அலுவலகத்தின் பிரதிநிதிப்படுத்தி வந்திருக்கின்றார். அவருக்கும் இவ்வேளையில் நன்றியை கூறிக்கொண்டு, இன்றைய இந்த ஒழுங்கமைப்புக்கு பாடசாலை அபிவிருத்தி சங்கம், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் என பல்வேறு விதமான ஒத்துழைப்புகளை வழங்கி வந்திருக்கின்றீர்கள். நான் நினைக்கிறேன், நாங்கள் இப்போ கடந்த ஒரு வாரமாக இந்த ஒழுங்கமைப்புக்காக நாளாந்தம் இந்த பிரதேசத்தில் நின்று பல்வேறு வேலைகளை செய்ய வேண்டியிருந்தது. அதற்கு பெயர் குறிப்பிட்டு இதிலே சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் எமது இந்த பாடசாலையின் செயற்பாடுகளுக்காக பங்களித்துள்ளீர்கள். ஆகவே அவர்களுக்கும் இவ்வேளையில் நன்றியை கூறிக்கொண்டு, இன்றைய நிகழ்வை கலந்து கொண்டு தற்போது அவசர தேவை நிமித்தம் வெளியே சென்றிருக்கின்றார் ஸ்கந்தரோதயா கல்லூரி அதிபர் திரு லோகராஜா சார். அவருக்கும் எமதுக்கு தேவையான பல்வேறு வளத்தேவைகளை தந்துதவுவர். இன்றைய நிகழ்வுக்கும் பல்வேறு தேவைகளுக்கு உதவி செய்திருக்கின்றார். ஆகவே அவருக்கும் இவ்வேளையில் நன்றியை கூறிக்கொண்டு, இன்றைய இந்த விழா சிறப்பிப்பதற்காக இங்கே வருகை தந்து பங்களித்த அனைவர்களுக்கும் தனித்தனியாக சொல்ல நேரம் போதாது. ஆகவே அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உங்கள் பாடசாலை, உங்கள் பிரதேசம் இவற்றை வளப்படுத்துவதற்காக இங்கே வருகை தந்துள்ளீர்கள். அதற்காக நான் பாடசாலை அதிபர் என்ற வகையில் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, தொடர்ந்து இன்றைய ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளிலும் எமது அதிபர் நண்பர்கள் தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றியை கூறி, ஜோச்சியருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிபர் அவர்களுடைய தலைமை உரையை தொடர்ந்து இந்த விருந்தினர்கள் உரை வரிசையிலே திரு ரகுநாதன் லக்ஷயன் அவர்கள் பிரித்தானியா அவர்களை விருந்தினர் உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். Good morning, everyone. Thank you for being here on this very special day. The school building was built by my parents in loving memory of their parents, my grandparents. It's more than just bricks and wool. It's a tribute to the values they passed down: hard work, education, and resilience. Growing up, I heard many stories from my parents about their own school days. Long walks to class, studying under lanterns, sharing books, and balancing school with daily chores. They didn't have much, but they had determination. They always said education was their way forward. And they held on to that, even when it was hard. Today, they've turned those memories and struggles into something powerful. This school is their way of giving back, so that no child has to fight as hard for a chance as they did. To the students, know that this place was built with love and hope for you. To the teachers and staff, thank you for carrying this vision forward. And to my parents, thank you for honoring the past by building a better future. Thank you, everyone.
விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற நன்கொடையாளர்கள் திரு டாக்டர் ரகுநாதன் ஜிசாந்தன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். Good afternoon, everyone. It's a great honour and a very emotional moment today to stand here before you as we officially open the second part of this building in loving memory of my grandparents. They believe deeply in the power of education, not just the kind that helps us pass exams, but the kind that shapes us into who we are, how we think and how we treat the others. They believe that every child deserves an education, an opportunity to learn, be nurtured and to be seen, but for the full range of talents that live inside them, not just the academic. Today, this school is home to more than 200 bright and energetic children, each with their own dreams and gifts. This building, especially the new library, will be a commitment to those students and future students. Libraries have always held a special place in my heart. They're more than just rooms filled with books. They're gateways to imaginations, to empathy and to discovery. A child can sit in a corner of a library and through the pages of a book, travel the world, explore cities and lose themselves in a story. In a world full of noise and distraction, a library remains one of the most magical and powerful spaces we can offer the young mind. I hope this new library comes with a quiet refuge for many children, a place where curiosity is sparked and the love for learning begins. As earlier today, we saw the joy and talent of our students in the beautiful dance performance. A reminder that education is holistic, not just academic. Education, expression, creativity, discipline and confidence all start somewhere. Schools are a place where children are encouraged to be themselves, to encourage to learn and to ignite the spark within them. To the teachers and staff, thank you for your dedication in creating a space where young minds can grow, be challenged and feel safe. Use it boldly. A special thanks to Nejadi Sir, who over the last 2 years has worked tirelessly with us to make sure this building is in its glory and a suitable space for all the students. Finally, to my grandparents, thank you. Your belief in the power of education lives on in every corner of this building, every student and teacher that walks through the doors. Thank you for everyone that's here today in joining us and making this day extra special. Thank you very much. சிறப்புரை வழங்கி தந்த டாக்டர் ரகுநாதன் ஜிசாந்தன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு சிறப்புரை வரிசையிலே அடுத்ததாக நன்கொடையாளர் ரகுநாதன் தயாளினி அவர்கள் உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைத்து நிற்கிறார். வயலும் வயல் சார்ந்த மருத நிலமாம் கந்தருடை பள்ளியிலே நூற்றாண்டு கடந்த வரலாற்று பாரம்பரியம் கொண்ட எம் கல்லூரி அன்னையின் இன்னொரு பரிமாணமாய் 2 மாடிகளை கொண்ட வகுப்பறை தொகுதியில் நூலகமும் செயற்பாட்டையும் இந்த மாடி கட்டிட திறப்பு விழாவில் விருந்தினராய் கலந்து கொள்வதை இட்டு நானும் எனது குடும்பமும் பெருமை அடைகின்றோம். வாசிப்பதால் மனிதன் பூரணமடைகிறார் என்று அந்த காலத்தில் எம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். ஆனால் இன்று எம்மிடையே இளைய சந்ததியினரையும் அருகி வரும் பழக்கங்களில் வாசிப்பு பழக்கமும் ஒன்றாகிவிட்டது. கூகுளை தட்டினால் எதையும் எந்த நேரத்திலும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் வாசிப்பை முற்றாக நிறுத்திவிட்டோம் என்றே சொல்லலாம். அதனால்தான் நிறைய இழந்தே வருகின்றோம் என்பதும் என்னவோ உண்மைதான். ஒரு புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமன் என்கிறார்கள். அவ்வளவு விடயங்களை நாம் நூல்களை வாசிப்பதால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையிலேயே வாசிப்பு பழக்கத்தையும் அதனால் கிடைக்கப்பெறக்கூடிய அருமருந்துள்ள பலன்களையும் வருங்கால சந்ததியினராகிய இந்த சின்னஞ்சிறுவர்கள் பெற்று பயனடைய வேண்டும் என்ற நோக்கிலே நூலகம் ஒன்று அமைத்து கொடுப்பதிலே நாம் பெருமை அடைகின்றோம். இந்த அளப்பெருங்காரியத்தை ஆற்றுவதற்கு உந்து சக்தியாய் எமக்கு ஆசி வழங்கி கொண்டு இருக்கும் எமது பெற்றோரையும் மாமன் மாமியையும் இந்த கணத்தில் மனதில் இருத்தி வணங்குகின்றேன். இன்று இந்த கந்தருடை மண்ணில் தங்கள் பாதங்கள் பதித்த இந்த மண்ணிலே நிமிர்ந்து நிற்கும் இந்த 2 மாடி கட்டிடம் எனது பெற்றோராகிய தங்களையும் எனது கணவரின் தாய் தந்தையரையும் ஒருங்கே நினைவு படுத்தி நினைவுகளாக நிறைந்து நிற்கின்றன. வாழும் போது தமக்கென வாழாது என வாழும் தங்களின் வழிகாட்டலிலே வளர்ந்து வந்த நாமும் அவ்வழியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர்கள் பயனடைவதையும் அவர்களின்
மகிழ்ச்சியையும் பார்த்து பெருவகை அடைந்த நீங்கள் நால்வரும் எனக்கும் எனது கணவர் பிள்ளைகளுக்கும் தங்கள் ஆசிகளை வழங்கி வழிகாட்டுவீர்கள் என்ற எண்ணம் எனக்கு ரொம்பவே இருக்கின்றது. தங்கள் குழந்தைகளாகிய நாம் இன்று சீரோடும் சிறப்போடும் பார்ப்போற்ற எம்மை மகிழ்வதற்கு உங்கள் நால்வரில் ஒருவர் கூட எம்முடன் இல்லையே. அதை நினைக்கும் போது எனது உள்ளம் பாறாங்கல்லாக கனகின்றது. உங்களில் ஒருவராவது எம்முடன் இருந்தால் நானும் எனது குடும்பமும் எவ்வளவோ மகிழ்ந்திருப்போம். ஆண்டாண்டு அழுது புரண்டாலும் மாண்டவர் வருவாரோ, இதுதான் விதி. நீங்கள் எம்மருகில் இல்லாதிருந்தாலும் உங்கள் நினைவுகள் எம்மோடு இருக்கும், பசுமையாக இருக்கும். அந்த உந்தி சக்தியை எம்மை நல்வழிப்படுத்துகிறது என்பது மிகையல்ல. தாங்கள் நால்வரின் அறநெறி வலுவ வழியே நாமும் என்றும் பயணிப்போம் என்று உறுதியளிக்கின்றேன். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் வைக்கப்படும் என்ற வள்ளுவர் வாக்கின்படி தனக்கென வாழ்பவன் இருக்கையில் இறக்கின்றான், பிறர்க்கென வாழ்பவன் இறந்தும் இருக்கின்றான் என்பதற்கிணங்க எனது பெற்றோர் மற்றும் மாமன் மாமி நால்வரும் என்றும் எம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இந்த சிற்றுரையை முடிக்கின்றேன். நன்றி. திரு ஈனா ரகுநாதன் நன்கொடையாளர் பிரித்தானியா அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இங்கே வருகின்றிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் எம்மை அழைப்பை ஏற்று வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் மேதைகளுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். அம்மா அப்பா என்பது நாம் பிறந்ததிலிருந்து அவர்கள் இறக்கும் வரை ஆற்றிய அர்ப்பணிப்புகளுக்கும் தியாகங்களுக்கும் முன்னால் நாம் செய்வது ஒன்றும் பெரிதல்ல. அவர்கள் தம் வாழ்நாளை அர்ப்பணித்துவிட்டு போகின்றார்கள். அவர்களின் பேரில் 4 பேருக்கு நல்லது நடக்கும் என்றால் நாம் அதை செய்யலாம் என்ற நிலையில் நாம் இதை செய்துள்ளோம். அவர்கள் ஆற்றிய தியாகங்களை எந்த மேடையிலோ இந்த ஒரு நாளிலோ சொல்லி முடிக்க முடியாது. அவர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வர அர்ப்பணித்துள்ளார்கள். நாம் சிறுவயதில் பாடசாலைகளில் படித்த காலங்களில் கூட இப்போ ஸ்கந்தா ஜூனியன் மகாஜனா மச் என்றால் பாடசாலைகளை கட் பண்ணிவிட்டு மச்சுக்கு போய்விடுவோம். அப்போ அந்த நேரங்களில் கூட பாடசாலை முடிந்து நான் வீட்டை போகவில்லை என்றால் அப்பா முதலில் சைக்கிள் எடுத்து பள்ளிக்கூடத்தை சுற்றி ரவுண்ட் பண்ணி வருவார். அங்கே ஆளை காண கிடையாது. வீட்டை வந்து பார்த்து வீட்டை இல்லை, திருப்பி அடுத்த ரவுண்ட் விளையாடுற இடங்கள் போகிற வர இடம் எல்லாம் போய் பார்த்துட்டு வருவார். அங்கேயே மாலையில் வீட்டை வந்து முன்னுக்கு நிற்கிற புவர் சம்மரத்தில் நல்ல ஒரு நீள தடியை வெட்டி தோலை உரித்து வெள்ளை தடியாக வச்சு கொண்டு முன்னுக்கு இருப்பார். அப்பா தடியோடு இருக்கிறாரண்டா அம்மா கண்டாண்டா அம்மா கேட்டுக்கும் வீட்டுக்கும் பின்பக்கத்தால் சுற்றி சுற்றி திரிவேன். நான் எப்போ வருவேன்னு பார்த்துக்கொண்டு என்னை அம்மா கண்டாண்டா பின்பக்கத்தால் வான்னு சொல்லி கூட்டிக் கொண்டு பேக்கை வாங்கிட்டு உழுவு போயிடுவா. பின்பக்கத்தால் உழுவு போனால் அங்கே உடனே சாப்பாடு ரெடியாக இருக்கும். இப்போ சாப்பாட்டை தட்டில் தந்துட்டு சொல்லுவா சாப்பிட்டு நீ சாப்பிடண்டு. அப்போ சாப்பிடக்கு அப்பா முன்னுக்கு இருப்பார். அம்மா சொல்லுவா ஏண்டா கொட்டுற கொட்டா சாப்பிடண்டு. அது அப்பாவுக்கு கேட்கும். கேட்டவுடனே அவர் உள்ளுக்கு வந்து இந்த தப்பிட்டான்னு சொல்லி அந்த முன்னுக்கு உள்ள இதில் தடியை செருகி போட்டு உள்ளே போவார். அதுக்கு பிறகு தான் அவர் சாப்பிடுவார். ஒரு வேளை நான் அம்மாவை சந்திக்காமல் உள்ளுக்கு வந்துட்டேன்டா அன்றைக்கு அந்த தடி தும்பாயிரும். அன்றைக்கு யாராலையும் பிடிக்கல. அதாவது அந்த அடிதான் அன்றைக்கு எங்களை இந்த நிலைப்படுத்தினது. அந்த தடி தும்பாயிருக்கும். அப்படியான நிலைமையில் எங்களை பலத்தவேன். இன்றைக்கு அவைக்காக நாங்கள் செய்கிறது ஒன்றும் பெரிதில்லை. ஒரு அயலவையிலையோ பக்கத்துங்கள்லையோ ஏதாவது பலகாரங்களோ ஏதாவது செய்தால் இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருக்கணுமோ அத்தனை பேருக்கு அத்தனை தான் வரும். இப்போ 4 பேர் இருந்தால் 4 பலகாரம் தான் மற்ற வீட்டுக்காரர் கொடுத்து விடுவினோம். அப்படி கொடுத்து விடையில அம்மான்றது என்ன செய்யுமெண்டா எல்லாருக்கும் கொடுத்து போட்டு தனக்கான ஒன்றை சாப்பிடாம கொண்டு வைக்கும். வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப போய் வேறு ஒன்று இருக்கொண்டு வைப்போம். கேட்க அது தான் சாப்பிடாது எங்களுக்கு தந்துடும்.
ஏண்டா இது பெரியவனுக்கு பிடிக்கும் இல்லை சின்னவனுக்கு பிடிக்குமெண்டு. அம்மா அப்போ அந்த நேரத்தில் அது சாப்பிட்டதில்லை. ஆனால் இன்றைக்கு தான் இப்போ நாங்கள் அந்த நிலைக்கு வந்தால் பிறகு தான் எங்களுக்கு தெரியுது அது அன்றைக்கும் சாப்பிடாம தான் எங்களுக்கு தந்துண்டு. இன்றைக்கும் இந்த மண்ணில் எத்தனையோ அம்மாக்கள் பானையை பிராண்டி போட்டுட்டு தாங்கள் சாப்பிட்டா தான் சொல்லி கொண்டு இருக்கணும். அப்படியான தாய்மை உள்ளங்கள் இந்த மண்ணில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கு. அவர்களை கௌரவிக்க வேண்டியது நமது எல்லோருடைய கடமையும். இன்னும் இன்றைக்கு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவோ உங்கள் பேரண்ட்ஸோ யாராவது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இல்லை இன்னும் கௌரவியுங்கோ. அவர்கள் இருக்கும்போது அவர்களுடன் கூடி கதையுங்கோ. ஒரு சொல்லு கதைச்சாலும் அவர்களுக்கு அது பெரிய சந்தோஷம். அவர்கள் அடைகின்ற சந்தோஷத்துக்கு இன்று அளவு இல்லை. எந்த கருவியாலும் அளக்க முடியாது அவர்களுடைய சந்தோஷம். அவர்கள் எங்கள்கிட்ட காசாயோ கோடிக்கணக்கில் எதையும் கேட்கல. நீ என்னோட கதைக்கணும், நீ என்னோட சாப்பிடணும், நீ என்னை கூட்டிக் கொண்டு போகணும், அது செய்யணும் இது செய்யணும் தான் கேட்கணும். ஆனால் அதெல்லாம் எங்களால் செய்யக்கூடியதாக இருந்தும் நாங்கள் சும்மா இரணி சொல்லி போட்டு தான் போகிறோம். இன்றையில் இருந்தாவது வீட்டில் இருக்கும்போது ஃபோனில் இருக்காமல் உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் பாதுகாக்கணும். உங்கள் சொத்தை உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய வரப்பிரசாதம். அதை காப்பாற்றணும். அதுதான் என் வேண்டுகோள். முடிஞ்சதை செய்யலாம். மற்ற இன்னொன்று, நான் ஒரு சிலருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக நாங்கள் தெல்லிப்படையிலேருந்து இடம்பெயர்ந்து கந்தரோட்டைக்கு வந்து நாம் வெளியில் போன பிறகு மாமா சின்னத்துறை என் பிள்ளைகள் தான் தம்பியர் தான் கடைசியில் அம்மா வச்சு பார்த்தது. அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கேன். அதே நேரம் நான் இங்கே வாரது குறைவு. மனைவி ஒவ்வொரு வருஷம் வருவா. அவள் ஒவ்வொரு வருஷம் வரைக்குள்ளேயும் அம்மா தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து இந்த உலக நாடுகள் எல்லாம் எல்லா இடம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விசாவில் எல்லாம் எடுத்து அம்மா அந்த ஃப்ளைட் எல்லாம் ஏற்றி இறக்கி எல்லா நாடுகளும் கூட்டி காட்டி கொண்டு எவ்வளவோ சேவைகளை மனைவி செய்திருக்கிறார். அவளுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கேன். இரண்டா, அம்மா கூட என்ன கூப்பிட்றத விட வைகாசி வருதுண்டா எப்போ மகள் வருதுன்றான் கேட்பா. எப்போ பிள்ளை வருதுன்னு வீடெல்லாம் போய் க்ளீன் பண்ணி கூட்டி கழுவி எல்லாம் ரெடியாக செய்வா. பிள்ளையப்பா வருதுன்னு தான் கேட்பா, என்ன கேட்க மாட்டா. இப்படித்தான் அம்மா இருந்தவா கடைசி வரைக்கும். அவள் மருமகளாக இல்லாமல் மகளாக எல்லா உதவிகளையும் செய்து எல்லா வகையிலையும் அம்மாவை திருப்தியாக அனுப்பி வைத்திருக்கின்றார். அதே நேரம் இந்த கட்டிடத்தை நாங்கள் முதல்ல சிறிதாக ஒரு இதாக கட்ட வலிக்கிட்டாங்க. கடைசியில் அது படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை அடைஞ்சிருக்கு. இதுக்கு குறிப்பாக பாடசாலை அதிபர் நேதாஜி அவர்களும் என் மனைவியும் தான் காரணம். என்னென்று கேட்டால் அவர்கள் 2 பேரும் எடுத்த ஒரு முடிவு தான் இன்றைக்கு இந்த வளர்ச்சி. இரவு பகல் பாராது நாங்கள் சாமத்தில் ஃபோன் அடித்தா எங்கள்கிட்ட நேரத்துக்கு ஃபோன் அடித்தா இங்கே அதிபர் அவர்களுக்கு சாமமாக இருக்கும். அப்போ கூட சளைக்க மாட்டார். ஃபோன் எடுத்து பதில் சொல்லுவார். பதில் சொல்லி போட்டு சொல்லுவார், இப்போ இத்தனை மணி அப்பன் உங்களுக்கு விடிய நான் இதை கதைச்சி போட்டு ஆன்சர் பண்ணுறேன்ட்டு. எந்த நேரத்தில் அடித்தாலும் என்ன வேலையை சொன்னாலும் அவர் அதுக்கு மறுப்பு தெரிவித்ததில்லை. அவ்வாறு மறுப்பு தெரிவிக்காமல் அவரை ஆற்றிய ஒரு பெருந்தொண்டு தான் இந்த பள்ளிக்கூடத்தை அவர்கள் இருவராலையும் இந்த சிறப்பாக கொண்டு காட்டி முடிக்க முடிஞ்சது. மற்றும் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த மாணவ செல்வங்கள், ஆசிரியர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் எமக்களித்த பங்களிப்புக்கும் இன்னும் யாரையும் பெற்றிருந்தால் அவர்களுக்கும் நன்றி கூறி அமர்கின்றேன். வணக்கம். சிறப்பான முறையிலே சிறந்த ஒரு அறிவுரையை கூறி சென்ற நன்கொடையாளர் ஸ்கந்தரோதயன் திரு இனா ரகுநாதன் அவர்களுக்கு பாடசாலை சமூகத்தின் சார்பில் நன்றிகளை கூறிக்கொண்டு, அடுத்ததாக சிறப்புரை வரிசையிலே மதிப்புக்குரிய உயர் திரு
சீனா முரளிதரன் சார் அவர்கள் ஆரம்ப கல்வி பிரதிக்கல்வி பணிப்பாளர் பலிகாமம் கல்வி வலய அலுவலகம் அவர்களை அன்போடு சிறப்புரையாற்றுமாறு அழைத்து நிற்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்வின் கதாநாயகர்களாக இந்த பாடசாலையின் இந்த கட்டிடங்களை வடிவமைத்த திருமதி ரகுநாதன் குடும்பத்தினர் அவர்களே மற்றும் இந்த பாடசாலையினுடைய ஆசிரியர்களே, பெற்றோர்களே, பழைய மாணவர்களே, அயல் பாடசாலையினுடைய அதிபர்களே, அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்கள். உண்மையாக இந்த பாடசாலையினுடைய இந்த கட்டட திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கட்டிடத்திற்குரிய ஆரம்ப வைபவத்திலே நானும் இந்த பாடசாலைக்கு வந்திருக்கின்றேன். இந்த ஆரம்ப வைபவத்திலே கலந்து கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய திருமதி ரகுநாதன் அவர்கள் இந்த வைபவத்திலே அவரும் கலந்து கொண்டார். அப்பொழுது இந்த பாடசாலையினுடைய கட்டிடம் கிட்டத்தட்ட 1 கோடிக்குட்பட்டதாகத்தான் அந்த காலத்திலே எஸ்டிமேட் போடப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அது 3 மடங்காக முடிந்திருக்கின்றது. உண்மையாக இந்த பாடசாலையினுடைய கட்டிட தேவை என்பது அந்த காலங்களிலே மிகவும் தேவையான ஒன்றாக இருந்தது. இந்த பாடசாலையினுடைய மாணவர் எண்ணிக்கைக்கேற்ப வகுப்பறைகள் இல்லை. அந்த வகையிலே மிக அவசியமான இந்த ஒரு கட்டிட வசதியை இந்த பாடசாலைக்கு அளித்த இந்த திருமதி ரகுநாதன் குடும்பத்தினருக்கு முதற்கண் நாங்கள் இந்த பாடசாலை சமூகம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் பணம் இருந்தாலும் அதை செலவு செய்வதற்கு ஒரு மனம் இருக்க வேண்டும். இந்த சமூகத்திலே இருக்கின்ற மாணவர்களின் நலன் கருதி பல்வேறு இந்த ஊரவர்களுடைய வளர்ச்சி கருதி இவ்வாறான ஒரு சிறப்பான ஒரு கருமத்தை செய்த, தங்களுடைய பெற்றோர் ஞாபகமாக இவ்வாறான சிறப்பான கருமத்தை செய்த இந்த குடும்பத்தினர் பல்லாண்டு எதிர்காலத்திலும் பல்வேறு உதவிகளை இந்த சமூகத்துக்கு செய்து நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. மதிப்புக்குரிய திரு சி முரளிதரன் சார் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்ததாக டாக்டர் ரகுநாதன் ஜிசாந்தன் அவர்கள் உரையாற்ற அழைத்து நிற்கின்றோம். I missed something earlier. Just wanted to say my biggest thanks to Netaji sir for everything he's done for us over the last 2 years. But alongside my family, my parents, Netaji sir, there was another individual who was the forefront and backbone, I should say, of the entire project, and that's Amir Anna, who couldn't be here with us today. But he is the man who led the building, took on the project, and has completed it successfully. So just want to say my biggest thanks to him as well, and I hope he gets the message when he comes back. Thank you. விருந்தினர் உரைகளை தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக கொடையாளரை கௌரவித்தல் நிகழ்வு இங்கே இடம்பெற இருக்கின்றது. தரம் 1 மாலை கோர்த்தல், முதலாமிடம் மூனா வர்ணிகா. தரம் 1. தரம் 2 பூக்கோலம், முதலாமிடம் ராணா மதுசன். முதலாமிடம் சீனா கிருகாசினி கானா சந்தோஷ். தரம் 3 சித்திரம்,
முதலாமிடம் ருவண்ணா கேரிஷ்னு. தரம் 3 வினாடி வினா. முதலாமிடம் தானா தருக்சன். முதலாமிடம் நானா அபிராமி. தரம் 4 சித்திரம். அபிநய பாடல். முதலாமிடம் சானா செரோமினி. தரம் 5 அடுத்து தரம் 1 மாலை கோர்த்தல். இரண்டாமிடம் கானா தர்மிசன். கானா சத்ருப் இரண்டாமிடம். தரம் 1 பன்னிசை சூனா சங்கீர்ணா இரண்டாமிடம். தரம் 3 அபிநய பாடல். இரண்டாமிடம் பீனா பவிசாந்த். தரம் 3 சித்திரம். வினாடி வினா சாந்த் சேனா சக்சிதா. பன்னிசை இரண்டாமிடம் பீனா கென்சிகா. தரம் 4 தரம் 5 சித்திரம் இரண்டாம். தரம் 5 வினாடி வினா. இரண்டாமிடம் வீணா நிதுசிகன். தரம் 1 மூன்றாமிடம் டிப்ரிதின். இனி 3 சஞ்சீவ். காவண்ணா நிவேதி மூன்றாமிடம். மகிர்சன் ராணா தஸ்விகன் மூன்றாமிடம். தரம் 4 சித்திரம். வினிய பாடல் மூன்றாமிடம் பி சாட்விகா கேசிகன். இவர்களுக்கான பரிசில்கள் அன்பளிப்புகளையும் அவர்களே செய்திருந்தார்கள். இப்போ கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த வரிசையிலே முதலாவதாக நன்கொடையாளர்களினால் பாடசாலை முதல்வருக்கான கௌரவிப்பு இப்போ இடம்பெற இருக்கின்றது. முரளிதரன் சார் அவர்களுக்கு கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது.
நடைபெற்று கொண்டிருப்பது கௌரவிப்பு நிகழ்வு. கட்டட வேலை அடுத்து இடம்பெற இருக்கின்ற கௌரவிப்பு நிகழ்வானது கட்டடத்திற்கான வர்ணம் பூசுனர்களுக்கான கௌரவிப்பு இடம்பெற இருக்கின்றது. அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். பாடசாலை ஆசிரியர்களுக்கான கௌரவிப்பு. ஆசிரியர்கள் இந்த கௌரவிப்பினை ஏற்றுக்கொள்ளுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஆசிரியர்கள் கௌரவிப்பு நிகழ்வுகளை தொடர்ந்து அடுத்ததாக விருந்தினர் உரை ஒன்று திரு சாந்தகுமார் ஆசிரியர் அவர்கள் அதிபர் தொழில்நுட்ப கல்லூரி வவுனியா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ஒரு வாழ்த்துரை வழங்குவதற்காக சந்தர்ப்பம் தந்த இந்த விழா குழுவினர்களுக்கும் இந்த கொடை வள்ளல்களுக்கும் இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்துக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற கல்வி அதிகாரிகள், கல்வியலாளர்கள், பெரியோர்கள், சமூக பற்றாளர்கள், ஆசிரிய பெருந்தகைகள், மாணவ செல்வங்கள் மற்றும் இந்த கல்லூரியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மைக்கல்லாக அமையக்கூடிய இந்த பெரும் நன்கொடையினை வழங்கியிருக்கின்ற அந்த நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எனது வாழ்த்துரையினை கூறுவதுடன் உண்மையில் ஒரு கல்வி சாலைக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஒரு ஒத்தாசை உதவிகள் ஒரு சமூகத்தினுடைய வளத்தெடுப்பில், ஒரு சமூகத்தினுடைய எதிர்கால சுபீட்சத்தில் அந்த நன்கொடை தங்கி இருக்கின்றன. நான் இங்கே இருக்கக்கூடிய கொடைவள்ளல் ரகுநாதன் அவர்கள் என்னுடைய பழைய நண்பர். உண்மையில் நாங்கள் படிக்கிற காலத்தில் எவ்வளவோ வறுமைகள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ எங்களுடைய வீட்டு வேலைப்பளுகளுக்கு மத்தியில் நாங்கள் இந்த கல்வியினை கற்றோம். அவர் அந்தளவு நிலையில் இருந்து இன்றைக்கு இந்த கல்லூரிக்கு 3.5 கோடிக்கு மேற்பட்ட ஒரு நிதியை அவரது குடும்பத்தினரும் வழங்கி இருப்பது உண்மையிலேயே இந்த சமூகம் அவர்களுக்கு என்றுமே ஒரு நன்றி கடன் பட்டதாக காணப்படுகின்றன. நாங்கள் எல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு வறிய குடும்பத்தில், ஒரு ஏழ்மையான குடும்பத்தில், சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் வளர்ந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த கல்லூரி இப்படி ஒரு பெரிய ஒரு மைக்கல்லாக அமைந்து இன்றைக்கு இப்படி ஒரு கட்டட வசதிகளை பெற்றிருப்பது உண்மையிலே நாங்கள் இந்த கல்லூரி சமூகம் சார்பிலும் இந்த இந்த கிராமத்து சமூகம் சார்பிலும் அந்த கொடைவள்ளல்களை வாழ்த்த வேண்டும். எனக்கு சுமார் 30 வருஷ அனுபவம் இருக்கின்றது இந்த கிராமத்தில். அவர்களுடைய திருமதி நல்லையா அவர்களுடைய குடும்பம் இந்த கல்லூரி சமூகத்தில்
இந்த பாடசாலை சமூகத்தில் எத்தனையோ தொண்டுகளை எத்தனையோ கொடைகளை செய்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் அவர்களது ஞாபகார்த்தமாக அவருடைய பிள்ளைகளும், உங்களுக்கு தெரியும் திருவள்ளுவருடைய கருத்தின்படி ஒரு பிள்ளை அப்பாவுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு சபையில் நல்லவர்கள் கற்றவர்கள் நல்லவர்கள் உள்ள சபையில் அவனை முன்னிறுக்க செய்ய வேண்டியது ஒரு அப்பாவினுடைய கடமை. அதே நேரம் அந்த மகன் அப்பாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த இன்னாருடைய மகன் என்ற ஒரு நிலை மாறி இன்னாருடைய அப்பா என்ற நிலைமைக்கு அந்த மகன் உயர்ந்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு பல கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு நன்கொடையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அந்த பற்று இங்கே முக்கியமானது. எனக்கு தெரியத்தக்கனையா எத்தனையோ பேரை நான் சந்தித்திருக்கின்றேன். இந்த புலம்பெயர்ந்தவர்களை ஸ்ரீலங்காவுக்கு ஒருக்கா டிக்கெட் போட்டு நாங்கள் போவோம் என்ற பிள்ளைகளை கேட்க அவர்கள் சொல்கிறார்கள், அங்கே என்ன இருக்குது பார்க்குறதுக்கு, நாங்கள் இலங்கைக்கு வருவமாக இருந்தால் இதுக்கு பதிலாக எங்களுக்கு மாலதீவோ இந்தோனேஷியாவோ தாய்லாந்துக்கோ கூட்டிக் கொண்டு போக வேணும், அப்படி என்றால் தான் நாங்கள் வருவோம். அப்போ பாருங்கள் எவ்வளவு தூரம் அந்த தாய் அம்மா அப்பா பிறந்த நாட்டில் அவர்களுக்கு எவ்வளவு பற்று இருக்குது. ஆனால் உண்மையில் அந்த அப்படியான ஒரு நிலைமைகளின் மத்தியில் இந்த குடும்பம் அவருடைய இன்றைக்கு இந்த குடும்பத்தினால் இவ்வளவு பெரிய இந்த பல்லூரி சமூகத்துக்கு இவ்வளவு பெரிய தொண்டுகள் செய்யப்பட்டிருக்கின்றால் நிச்சயமாக அவர்களுடைய குடும்பத்தினுடைய அந்த ஒற்றுமையும் அந்த நல்லெண்ண செயற்பாடும் தான் அங்கே காரணமாக இருக்கின்றன. இதுக்கு வித்திட்டவர்கள்லாம் இந்த ரகுநாதனுடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அல்லது திருமதி நல்லையா அவர்களுடைய தயாளினி அவர்களுடைய அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த ஆசீர்வாதமும் அவர்களுடைய அந்த வழி நடத்தலும் தான் இன்றைக்கு அந்த குடும்பம், இன்றைக்கு அவர்கள் இளம் டாக்டர்களாக பணிபுரிகிறார்கள், அடுத்தவர்கள் ஒரு பொறியியலாளராக லண்டனில் பணிபுரிகிறார்கள். அப்படி இருந்தும் அவர்களுக்கு இந்த சமூகத்தில் இந்த அம்மா அப்பா பிறந்த தங்கள் பாட்டி பாட்டன் பிறந்த அம்மா அப்பா கற்ற அந்த பாடசாலைக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேணும் என்ற அந்த உணர்வு இருப்பது உண்மையில் எங்களை எல்லாம் ஒரு ஆச்சரியத்தில் அமர்த்துகின்றன. ஆகவே இவ்வாறான ஒரு நிகழ்வை நாங்கள் ஒரு சாதாரண அரசு ஊழியர், நாங்கள் எடுக்கிற சம்பளம் எங்களோட குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்குரிய செலவை தான் எங்களால் ஈடு செய்ய முடியும். இப்படியான கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒரு பொது நிதிக்காக அல்லது சமூகத்துக்காக எங்களால் அர்ப்பணிக்க முடியாது. ஆனால் இப்படியான அருமையான ஒரு மைக்கல்லான இந்த விடயங்களில் நாங்கள் பங்கு பற்றி எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு, உண்மையில் இப்போ இன்றைக்கு வவுனியா தொழில்நுட்ப கல்லூரியின் அதிபராக கடமையாற்றுகின்றேன். சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் இங்கே யாழ்ப்பாணம் பெறுவேன். அது சனி ஞாயிறு தினங்கள்லையும் எனக்கு யாழ்ப்பாண தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து விரிவுரைகள் நடத்துகிற வாய்ப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருந்தும் எனக்கு நேற்று ஃபோன் பண்ணி இந்த ரகுநாதன் அவர்கள் என்னுடைய ஒரு பழைய நண்பர், ஒரு விசுவாசமான ஆத்மாத்மான நண்பர், அவர் ஃபோன் பண்ணி என்னை நீங்கள் கட்டாயம் பெற வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு அவர் என்னை அழைத்திருந்தார். நான் உண்மையில் என்ன வேலை இருந்தாலும் இன்றைக்கு அவரை பார்க்க வேணும். அப்போ வந்த உடனே அவர் சொன்ன ஒரு வசனம் இப்பவும் என் மனதில் இருக்கின்றத. நாங்கள் அந்த நேரத்தில் படிக்கல, இவ்வளோ ஏழ்மையோடு இருந்தோம், இவ்வளோ கஷ்டங்களோடு இருந்தோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கு கடவுளுடைய கிருபையாலையும் எங்களுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதத்தாலையும் நாங்கள் இன்றைக்கு நல்லா இருக்கின்றோம். ஆகவே இந்த சமூகத்துக்கு நாங்கள் ஏதாவது ஒரு கல்விக்கு நாங்கள் ஒன்று செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், பசித்தவனுக்கு உணவு அளிப்பது தற்காலிக நிவாரணம்தான். ஆனால் அந்த உணவு தேடுவதற்குரிய மார்க்கத்தை தருவது தான் அதுக்குரிய நிரந்தரமான தீர்வு. அந்த வகையில் இந்த கல்லூரியினுடைய பௌதிக வளங்களை பற்றாக்குறையினை இனங்கண்டு அவர்கள் ஒரு குடும்பமாக ஒரு பெரிய ஒரு நிறுவனம் செய்ய வேண்டிய வேலைகளை கூட ஒரு குடும்பமாக இருந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக இப்படியான கொடைகளை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. இந்த தருணத்தில் இந்த கல்லூரியினுடைய இந்த கிராமத்தினுடைய சமூகத்தின் சார்பில் நானும் இந்த கல்லூரியினுடைய பழைய மாணவர்கின்ற சார்பில் என்னுடைய உண்மையான வாழ்த்தினையும் அவர்களுக்குரிய ஒரு உண்மையான ஒரு எனக்கு அந்த பேச்சு வரவில்லை. உண்மையில் அவர்கள் இப்படி செய்கிறதை நான் எப்படி சொல்வது தெரியல. ஆனால் ஒரு கல்விக்கு இவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கல்வி ஒரு சமூகத்தினுடைய சுபீட்சமான வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறி அருமையான இந்த சந்தர்ப்பத்தை தந்த இந்த விழா குழுவினர், இந்த கொடையாளர்கள், இந்த கல்லூரியினுடைய நிர்வாகம், நான் இந்த கல்லூரியில் சில நிகழ்வுகளில் பிரதம விருந்தினராக கூட கலந்து கொண்டிருக்கின்றேன். அருமையான ஒரு அதிபர் நேதாஜி அவர்கள், உண்மையிலே அவருடைய முகத்தை பார்த்தால் குழந்தை பிள்ளைகள் மாதிரி. ஆகவே சிறுவர்கள் படிக்கிற பாடசாலையில் அவர் ஒரு உற்சாகமாக சுறுசுறுப்பாக ஒரு நல்ல அன்பு மனத்தோடு அவர் இந்த கல்வியை இவ்வளவு சிறப்பாக
ஒரு கொஞ்ச காலம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இந்த வளர்ச்சி வந்து ஒரு ஆலமர விருட்சமாக இந்த கல்லூரி இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருப்பது எம்மை போன்ற இந்த கல்வி சமூகத்துக்கு ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான விடயம் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஒரு சிறு உரை ஒன்றை வழங்குவதற்காக நன்கொடையாளர் திரு ரவுநாதன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அனைத்து மாணவிகளுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் எவ்வளவோ கனவுகள் இருக்கும். உங்கள் இந்த பாடசாலை சம்பந்தப்பட்ட படிப்போடு கூடிய உங்கள் பெற்றோர்களால் நிவர்த்தி செய்ய முடியாத தேவைகள் இருப்பின் உங்கள் பெற்றோரின் அனுமதியுடன் நீங்கள் அதிபர் அவர்களை தொடர்பு கொண்டால் எங்களுக்கு குறுகிய கால அவகாசமும் தந்தால் அந்த தேவைகள் எங்கள் குடும்பத்தால் நிவர்த்தி செய்யப்படும். இந்த பாடசாலையின் மாணவர்களுக்கு நன்றி. நன்றியுரை இடம்பெற இருக்கின்றது. அதிபர் அவர்களுக்கும் வலிகாமம் வெளிய ஆரம்ப கல்வி பிரதி கல்வி பணிப்பாளர் முரளிதரன் சார் அவர்களுக்கும் இன்றைய விழாவின் நாயகர்களான திருமதி ரகுநாதன் சார், தயாளினி, டாக்டர் ஜிசாந்தன், திரு லக்ஷியன் மற்றும் இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற திரு சாந்தகுமார் சார் மற்றும் இந்த அயற்பாடசாலை அதிபர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், இந்த அவையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அறிஞர்கள், சக ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு, நன்றி என்பது இவ்வளவு பெரிய கொடையாளர்களுக்கு எமது சொற்களில் நன்றியை கூறிவிட முடியாது. அந்த நன்றியை இந்த சமுதாயம் அவர்களுக்கு பிரதிபலனாக இந்த சமுதாயம்தான் அவர்களுக்கு இந்த நன்றியை காட்ட வேண்டும். இந்த தருணத்தில் அன்பான மாணவ செல்வங்களாகிய நீங்கள் இந்த பாடசாலையில் உள்ள வளங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி அவர்களின் அபிலாசைகளை அவர்கள் இந்த அறிவாலயங்களாக ஆலயத்திற்கு அடுத்தது தரிசனம் பெறக்கூடிய இடம் இந்த பாடசாலைகள். இந்த பாடசாலைகள் தான் உங்கள் அறிவு கண்களை திறக்கின்றது. அவர்கள் உங்கள் அறிவு கண்களைத்தான் திறப்பதற்கு முயற்சித்துள்ளனர். அவர்களின் ஆசை நீங்களெல்லாம் இந்த கந்தரோடை கிராமம் மிகவும் புத்திசாலிகளையும் அறிஞர்களையும் கொண்ட ஒரு கிராமமாக மாற வேண்டும் என்பதில் அவாக்கொண்டு இந்த பாடசாலைக்கு இத்தகைய கட்டடங்களை அமைத்து தந்துள்ளனர். முதல் கட்டடமாக அவர்களின் முதலொரு கட்டடம் எமது பாடசாலையிலே திறந்து வைக்கப்பட்டது. நல்லையா பவளராணி ஞாபகார்த்தமாக அது திறந்து வைக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்று ராமநாதன் பரமேஸ்வரி ஞாபகமாக அடுத்த கட்டடம் எமக்கு அமைத்து தரப்பட்டுள்ளது. உண்மையிலே நீங்கள் இந்த மாணவர்கள் இந்த சமுதாயத்திற்கும் அவர்களுக்கு நிறைய நன்றி கடன் உடையவர்கள். உங்கள் கல்வியிலே திறமைகளை காட்டி நிறைந்த அறிவுடைய சமுதாயமாக நீங்கள் மாற வேண்டும். அதுதான் நீங்கள் அவர்களுக்கு தலையால் மேற்கொள்ளும் கடமை என கூறிக்கொண்டு, இத்தகைய ஒரு கட்டடங்களை தங்கள் மனம் போல் எப்படி பார்த்து எப்படி அமைச்சால் இந்த பாடசாலைக்கு நல்லதென ஒவ்வொன்றையும் பார்த்து அமைத்து சகல வசதிகளையும் கொண்டு நமக்கு ஆக்கி தந்துள்ளனர். இன்று நாம் இப்பாடசாலை வளாகத்தை பார்க்கும்போது மிகவுமே ஒரு அழகாக காட்சி தருகின்றது. ஏனெனில் நாங்கள் அயல் பாடசாலையில் பெருங்காலம் அங்கே எமது பொழுதை கழித்தோம். சரியான சிரமங்களை மேற்கொண்டோம். அங்குமிங்கும் மாறி மாறி திரிந்தோம். அப்படியெல்லாம் நாங்கள் சில வேளைகளில் ஆரம்பத்தில் பாத்ரூம் வசதிக்கே நாங்கள் இஞ்சாலாம் வரணும். அப்படியெல்லாம் இருந்த இந்த பாடசாலை இன்றைக்கு தன்னகத்தே உயரமான மாடி கட்டடங்களை கொண்டு திகழ்கின்றது. இதற்கு இந்த கொடையாளர்களின் மனம்தான் காரணம். பணம் இருந்தாலும் மனம் இருக்க வேண்டும், கொடுப்பதற்கு மனம் இருக்க வேண்டும். இவ்வளவை நாம் தேடிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்ற இந்த சமுதாயத்தில் அதுவும் இன்று வரை
அவர்கள் 2 பேருமே பேசேக்க மனங்கலங்கினார்கள் தங்களுடைய தாய் தந்தையர்களை எண்ணி. இன்று வரை அவர்கள் தங்கள் தாய் தந்தையர்களை எண்ணி மனம் வருந்துகிறார்களே என்றால் நாம் எல்லாம் எப்பொருட்டு என்பதை நாம் ஒரு சிறிது கணம் யோசிக்க வேண்டும். ஏனெனில் நாங்கள் பெற்றோர்களை ஒரு உபத்திரவமாக நினைக்கின்ற இன்றைய சமுதாயம், பணம் இருந்தாலும் அவர்களை பார்ப்பதற்கு பின்னடிக்கின்ற இந்த சமுதாயத்தில் அவர்கள் குடும்பமாக வந்து இன்றைக்கு உங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்கின்றார்கள். பெற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால், அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால், நாம் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் எல்லா செல்வங்களையும் பெற்று வாழலாம் என்பதற்கு அவர்களுடைய குடும்பம் ஒரு உதாரணம். அவர்கள் இந்த கட்டடத்தை எமக்கு கட்டித்தந்து அவர்களுடைய அபிலாசைகள், இந்த மாணவ செல்வங்கள் நன்றாக படித்து நல்ல அறிவுடைய கிராமமாக இந்த கந்தரோடை கிராமம் திகழும் என்பதற்கு ஸ்கந்த பெருமானையும் அருளானந்த பிள்ளையார் அருளையும் வேண்டி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இன்றைய மதிய போசன விருந்து, இன்று அதுவும் அவர்களுடையது, போட்டிகளை நடாத்தி பவளராணி ஞாபகார்த்தமாக அன்றைக்கு போட்டிகள், கோலப்போட்டி, மாலை போட்டி, எல்லா போட்டிகளையும் வைத்து இன்றைக்கு அதற்குரிய பரிசில்களையும் பார்த்து பார்த்து பிள்ளைகளுக்கு வழங்கியுள்ளார்கள். அதற்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்றைய மதிய போசன விருந்திற்கும் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நாம் ஒரு சொல்லில் கூறி முடிப்பது ஒரு பொருட்டாக இருக்காது. என்றாலும் இந்த மாணவர் சமுதாயமும் இந்த சமுதாயமும் என்றென்றும் உங்களை நாம் இல்லாத போதும் இந்த பெயர் பலகைகள் என்றென்றும் நாங்கள் மறைந்தாலும் இந்த பெயர் பலகைகள் வருங்கால சந்ததிக்கு உங்களுடைய அருளையும் ஆசியையும் எடுத்தியம்பும். அதுவே இறைவனின் கொடை, இறைவனின் நன்றிகளும் என்று உங்களுக்கு கூறிக்கொண்டு அடுத்ததாக எமது பாடசாலை அதிபர் ஒரு குறளிற்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று அதற்கு இணங்க இந்த பாடசாலைக்கு அவர் கிடைத்தது ஒரு வரம். ஏனெனில் அவர் ஒவ்வொன்றையும் எங்கே உதவி கேட்க இயலுமோ அங்கேயெல்லாம் தானாக களத்தில் இறங்குவார். நேரடியாக கேட்டு கேட்டு ஒவ்வொருவரையும் அணுகி ஆரிடம் என்ன பெரிய உதவியை வேண்டேலுமோ அவ்வளவுத்தையும் வேண்டி இன்றைக்கு அவருடைய காலத்தில் தான் இந்த பாடசாலைக்கான கட்டடங்கள் நிவர்த்தி பெற்றிருக்கின்றன என்பது அவருக்குரிய ஒரு சிறப்பாகும். இந்த இடத்துல நிச்சயமாக அவரை இந்த பாடசாலையும் சரி, இந்த பாடசாலை கிராமமும் சரி, ஏனெனில் அவர் பிள்ளைகள் மீதும் கல்வியின் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவர். ஒவ்வொன்றையும் தனது நேரடி கண்காணிப்பில் எடுத்து பார்த்து பார்த்து செய்து நாங்கள் அண்ணாந்து பார்க்கின்ற அளவுக்கு இன்றைக்கு எங்களுக்கு கட்டடங்கள் நிறைந்துள்ளன. பார்ப்பதற்கு அழகான ஒரு பாடசாலையாக இன்றைக்கு எங்களுடைய பாடசாலை திகழ்வதற்கு அவரது அயராத ஒத்துழைப்பும் ஊக்கமும் காரணம். அவருக்கும் இந்த பாடசாலையின் சமூகத்தின் சார்பில் எமது ஆசிரியர்கள் சார்பில் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக அயற்பாடசாலை எமது முன்னாள் அதிபர் அவர்களுக்கும் செல்வஸ்தான் சார் அவர்களுக்கும் இன்றைய அதிபர் அவர்களுக்கும் நாம் அந்த பாடசாலையில் இருந்தபோது எல்லா நிறைவான வளங்களையும் எங்களுக்கு செய்தமைக்கும், நாம் அந்த பாடசாலையில் இருக்கும் பொழுது எமக்கு உதவியமைக்கும் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்து கொண்டு அடுத்ததாக இந்த கட்டடத்தை அமைத்து வழங்கிய அமீர் அவர்கள் அவரது நேரடி கண்காணிப்பில் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கட்டட அவன்ற விருப்பத்திற்கு அமைய இந்த கட்டடத்தை அமைத்து இன்றைக்கு கையளித்துள்ளார். அந்த கட்டடத்திற்கு உயிர் கொடுத்தவர்கள் கூரை வேலை செய்தோர், அலுமினிய வேலை செய்தோர், மின் இணைப்பு வழங்கியோர், அந்த கட்டடத்தில் உயிர் கொடுத்த அனைவருக்கும், அனைத்து தொழிலாளர்களுக்கும் எமது பாடசாலை சமூகம் சார்பில் நன்றிகளை கூறிக்கொள்ளுகின்றோம். அடுத்து இப்பாடசாலையின் சக ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்து எம்மோடு உதவிய அனைத்து பெற்றோர்களுக்கும், சில பெற்றோர்கள் இன்றைக்கு எத்தனையோ நாட்களாக இந்த பாடசாலையில் சிரமதானம், மேனிய உதவிகள் என்று நிறைய உதவிகளை இந்த பாடசாலைக்கு ஆற்றியுள்ளார்கள். அவர்களுக்கும் எமது பாடசாலை சமூகம் சார்பில் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்து எமது வெளிகாமம் வெளிய பிரதி கல்வி ஆரம்ப கல்வி பணிப்பாளர் முரளிதரன் சார் அவர்கள் காலையில் நேரத்தோடு வந்து இவ்விழாவினை ஆரம்பித்ததிலிருந்து இன்று இப்போது வரை எம்மோடு இந்த விழாவில் கலந்து
சிறப்பித்தமைக்காக அவருக்கும் எமது பாடசாலை சமூகம் சார்பிலும் இப்பாடசாலையின் சார்பிலும் எமது மன நிறைந்த நன்றிகள் உரித்தாகட்டும். அடுத்து இதில் வேறு யாராவது நான் நன்றி கூற கடமைப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் இதில் வேறு யாராவது நான் நன்றி கூறுவதற்காக விட்டுட்டேன் என்றால் அவர்களும் இந்த எமது நன்றிகளை ஏற்று நான் சிறியோர் செய்கின்ற பிழைகளை பெரியோர்கள் ஏற்க வேண்டும். நாம் சிறியோர்கள் எமது பிழைகளை பொறுத்து ஒலி வசதிகளை தந்தோர், அறிவிப்பாளராக கடமையாற்றிய திரு சுதாகரன் சார் மற்றும் மற்ற அறிவிப்பாளர் அனைவருக்கும் இதில் நன்றிகளை கூறிக்கொண்டு எனது நன்றியுரையை இத்துடன் முடிக்கின்றேன். அவர்கள் தர்மம் எனும் விதியை இந்த பாடசாலையில் விதைத்துள்ளார்கள். இந்த தர்மம் என்கின்ற விதை மரமாகி விருட்சமாகி பல கிளைகளை தாங்கி என்றென்றும் அந்த தர்மம் நிலைத்து நிற்கும். அவர்களுக்கு என்றென்றும் எல்லோருடைய ஆசிகள் கிட்டும். அவர்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக நன்றாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என் நன்றியுரையை முடிக்கின்றேன். நன்றி.